பார்க்கலாம். சாங்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. தினேஷ் மாஸ்டர் பண்ணியிருக்காரு சாங்ஸ் எல்லாம் நல்லா இருக்கு. ஹீரோ நல்லா பண்ணியிருக்காரு. அவருடைய பொசிஷன்ஸ் கொடுத்ததெல்லாம் சூப்பரா பண்ணியிருக்காரு. சாங்ஸ் எல்லாம் நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு. ஒரு வாட்டி பார்க்கலாம். ரொம்ப நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. நம்ம மூவி பார்க்கலாம்னா கண்டிப்பா. படம் வர்த்துனா வேற சூப்பர்ண்ணா. படம் வர்த்துனா நல்லா இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது. இதுல வந்துட்டு காதலை வச்சு அரசியல் செய்யும் அரசியல்வாதிகளை தோல் உரிக்கும் திரைப்படமா இருக்கு. கண்டிப்பா பார்க்கலாம். ரெண்டு கேஸ்ட் எந்த கேஸ்ட் பீப்புள்னாலும் பார்க்கலாம். நைஸ். ஆக்சுவலா இது வந்து ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு சாதிய படம் அப்படின்னு சொன்னாங்க. இது சாதிய படமே இல்லைங்க. காடு வெட்டி அப்படிங்கிறது வந்து ஒரு ஊர் பேர். இது மன்னர்கள் காலத்துல வந்து காட்டை அழிச்சு நிலமாக்கி அங்க வந்து போர்க்குடிகள் வந்து தங்குவாங்க. ஒரு 1000 பேர் 2000 பேர் வராங்கன்னா யாரை படை, குதிரை படை, காலாட்படை எல்லாம் வரும். அவங்கள தங்க வைக்கிறதுக்கு காட்டை அழிப்பாங்க. ஏன்னா காட்டுல வந்து நீர்நிலைகள் இருக்கும். குதிரைக்கோ யானைக்கோ தண்ணி காட்டணும், விலங்குகளுக்கோ தண்ணி காட்டணும்னா அந்த காட்டுல தண்ணி இருக்கும். அந்த காட்டை அழிச்சு நிலமாக்கி அங்க போர்க்குடிகள் தங்கினதுனால காடு வெட்டின்னு பேர் வச்சாங்க. இது காடு வெட்டின்னு பேர் வச்சதுனால ஒரு சமுதாயத்தையோ ஒரு தலைவரையோ குறிப்பிட்டு சொல்றாங்கன்னு சொல்லிட்டு ட்ரெய்லர் வச்சு சொன்னாங்க. முற்றிலுமான கருத்து தவறு. சோ புரட்சி போராளி, புரட்சி பண்றோம் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அதெல்லாமே தப்பு. நிறைய இடத்துல சென்சார் கட் பண்ணிட்டாங்க. படம் எப்படி புரியுதா? டயலாக்லாம் உங்களுக்கு கரெக்டா இருக்கு? அது வந்து கிளியரா இருக்குதுங்க. ஐயான்ற ஒரு வார்த்தை வந்து வீட்டுல வந்து நம்ம பெரியவங்களை ஐயா அப்படின்னு சொல்லிட்டு கூடுவோம். ஒரு மாவீரன் நெப்போலியனை பத்தி பேசும்போது அந்த மாவீரன் நெப்போலியன்றதை கொடுத்துருக்குறீங்க. சென்சார் வந்து மிகப்பெரிய தவறு பண்ணிருக்குது. நிறைய சாதிய படங்கள், சாதிய தலைப்புகளை வச்சு படம் வந்திருக்கு. மாவீரன்னே ஒரு படம் வந்திருக்குது. மாவீரன்ற தலைப்பு சொல்லும் போது மட்டும் கட் பண்ணிருக்கிறாங்க. அப்போ ஒரு சாதிய கட்டமைப்புக்குள்ள கொண்டு வராங்க. இந்த கட்டமைப்பு வந்து முற்றிலும் தவறு. சென்சார் வந்து ரொம்ப கண்டிக்கிறேன். ஒரு பொதுமக்களா இருந்து சென்சார் போர்டை வந்து ரொம்ப வன்மையா கண்டிக்கிறேன். ஏன் அப்படின்னா மாவீரன்றது ஒரு வரலாறுங்க. மாவீரன் நெப்போலியனை பத்தி நம்ம வந்து பள்ளி கல்வித்துறை வந்து அறிவிச்சிருக்கு. அந்த வார்த்தையை ஏன் கட் பண்றீங்க? ஐயான்ற வார்த்தைனா என்ன? வீட்டுல பெரியவங்கள ஐயான்னு கூப்பிடுறோம். அந்த வார்த்தை ஐயான்ற வார்த்தை தப்பு கிடையாது. அது என்ன சென்சார்ல கட் பண்றீங்க? கதை வந்து ஒரு பொம்பளை புள்ளிய வந்து ஒரு நல்லா இருக்கா? படம் நல்லா இருக்கு. படம் நல்லா இருக்கு. செம்மையா இருக்கு. படத்துக்கு 10க்கு எத்தனை மார்க் தருவீங்க? நான் 10க்கு 9.5 மார்க் தருவேங்க. அரை மார்க் ஏன் மிஸ்ஸிங் அப்படின்னாக்கா சில காரணங்கள். அவன் பொதுவெளியில இருந்து பார்க்கும்போது ஒரு தலைவரை காமிச்சிருக்காங்க, ஒரு தலைவனை காமிச்சிருக்காங்க அப்படி சொல்லுவாங்க. அதுக்காக அந்த அரை மார்க் கம்மி. பாட்டு எல்லாம் செம்மையா இருக்கு. பிஜிஎம் எல்லாம் செம்மையா இருக்கு. குடும்பத்தோட எல்லாருமே பாக்கலாங்க. படம் எல்லாம் ரொம்ப சூப்பரா இருக்குதுங்க. படத்துக்கெல்லாம் எந்த குறையும் கிடையாதுங்க. ஆனா சென்சார் போர்டை வன்மையா கண்டிக்கிறோம். ஏன்னா சென்சார் போர்டு வந்து இதுல காடு வெட்டின்னு பேரை வைக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க முதல் சாப்டர். ரெண்டாவது மாவீரன் பேரு அதுல வர விடல. ஐயானு பேரையும் அதுல வர விடல. ஐயானு பேரும் மாவீரன் பேரும் காடு வெட்டியர் பேரும் என்ன காரணம்? எதுக்காக நீங்க வரக்கூடாதுன்னு சொல்றீங்க? தப்பு செய்யறவன் தாங்க இந்த பேரெல்லாம் பார்த்தா பயப்படுவாங்க. உங்களுக்கு என்னங்க பயம் இருக்குது? இந்த பேர் வரதுல என்ன தப்பு இருக்குது? இது என்ன பேர்? இப்போ நான் ஒரு உதாரணத்தை கேட்குறேன். என் பேர் குருங்க. நாளைக்கு நான் ஒரு படம் எடுக்கிறேங்க. என் பேரை வச்சு நானே படம் எடுக்கிறேங்க. விட மாட்டீங்களா? அப்போ அந்த குருன்ற பேர் என்ன உங்களுக்கு பெரிய பிரச்சனையா? ஏன் அந்த மாதிரி பண்ணுறீங்க? அதனால என்ன பிரச்சனை வருது உங்களுக்கு? ஒரு தனிநபரோட பேரை வச்சு எடுத்தா என்ன தப்பு இருக்குது? அப்பதான் சொல்றேன் நான். இந்த திரும்ப சொல்றேன், இந்த பேரெல்லாம் கேட்டா தப்பு செய்யறவன் தான் பயப்படணுமே தவிர வேற யாரும் பயப்பட தேவையில்லை. அதுலயும் குறிப்பா இதுக்கு வந்து ஏ சர்டிஃபிகேட் கொடுத்ததே சென்சார் போர்டை வன்மையா கண்டிக்கிறோம். இதுல எந்த ஒரு சென்சாருக்கும் கிடையாது. நீங்க சொல்ற மாதிரி சொல்றியா மாமா சொல்றியான்னு பாடம் எடுத்தாங்க. கட்டிப்பிடின்னு எடுத்தாங்க. அந்த படத்துக்குலாம் ஏ சர்டிஃபிகேட் கொடுங்க. இதுக்கு என்ன கொடுத்துருக்கீங்க? ஏ சர்டிஃபிகேட்ல என்ன இருக்குது? இதுல ஒரு பொண்ணு இடுப்பு தெரியற அளவுக்கு ஏதாவது சீன் இருக்கா? ஒண்ணுமே கிடையாது. அப்புறம் எதுக்கு ஏ சர்டிஃபிகேட் இது கொடுத்தீங்க? அப்ப ஏ சர்டிஃபிகேட் கொடுத்து என்ன நீங்க பண்றீங்க? பெண்கள் வந்து பார்க்க கூடாத ஒரு படம் அப்படின்னு நீங்க சுட்டி காட்டுறீங்க. இதுல முழுக்க பெண்கள் பார்க்கணும். பெண் பிள்ளைகளை பெத்தவங்க வந்து பார்க்கணும். நாடக காதல் எது, உண்மை காதல் எதுன்னு பெண்கள் தான் தெரிஞ்சுக்கணும். பெத்தவங்க தெரிஞ்சு பெண்கள் கிட்ட சொல்றதை விட பெண்கள் நீங்க வந்து பார்த்து தெரிஞ்சுக்கணும். நாடக காதல், உண்மை காதல் நீங்களே சொல்லிக்கணும். ரொம்ப அருமையா இருக்குது இந்த படம். ஹீரோ வந்து செம மாசுங்க. மாவீரனை அப்படியே ஜெராக்ஸ் அடிச்ச மாதிரி இருக்காருங்க. ஆர்கே சுரேசனை வந்து மாவீரனை எப்படி இருப்பாரோ அதை அப்படியே ஜெராக்ஸ் அடிச்ச மாதிரி இருக்காருங்க. செம்ம மாசா இருக்காரு. அவருக்கே உண்டான ஒரு கேரக்டருங்க இது. அதுல எந்த குறையுமே இல்லை. செம்ம மாஸ். எது இல்ல அப்படிலாம் இல்ல. நிறைய சீன் வந்திருக்கு அவர் பத்தி. எப்படி இல்ல அப்படிலாம் இல்ல. கெஸ்ட் ரோல் மாதிரி கிடையாது. படத்தோட முழுக்க காரணம் என்னன்னா, முதல் காதல் சிட்டில உள்ள காதலுக்கும் வில்லேஜ்ல உள்ள காதலுக்கு தான் டிஃப்ரெண்ட். ஸோ அந்த காதல் கதையை சொல்லும் போது இதுல தீர்ப்பு சொல்றதா இந்த காதலுக்கு எதுவும் தெரியாம எந்த பிரச்சனையும் இல்லாம மாவீரன் வந்து போறாரு. மாவீரன் எப்பவும் எங்க மனசுல இருக்கிற மாதிரி இந்த படத்துலயும் வந்து போறாரு. ஸோ மாவீரன் கேரக்டருக்கு ஆர்கே சுரேசன் செம்ம மாஸ். அதுல எந்த குறையும் கிடையாது. சாதி ரீதி தான். சாதி ரீதி நிறைய இருக்கு. எப்பவுமே ஆர்கே சுரேசனை வந்து நம்ம வந்து டிஃப்ரெண்டா ஒரு ரோல்ல பாத்துருப்போம்.
இது ரொம்ப பாசிட்டிவ் நோட் இது ஆக்சுவலி. இந்த விஷால் படத்துலலாம் கூட கழுத்தறுத்து குள்வாப்ல அதெல்லாம் ரொம்ப ஒரு மாதிரி கூஸ்பம்ஸா இருக்கும். இதே மாதிரி அந்த ஒரு 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 பாசிட்டிவ் நோட்ல ஒரு கொண்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி. படம் கதைகள் எல்லாமே ஒண்ணுதான் ப்ரோ, பாட்டுகள் மட்டும் தான் அதிகமா இருக்கு, மற்றபடி படம் நல்லா இருக்கு. இப்ப நடக்கிற விஷயங்கள் அடுத்துதான் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நிறைய படங்கள்ல வந்துட்டு காதல் செஞ்சாலே ஜாதி ரீதியா பிரச்சனைகள் வரும். அதே மாதிரிதான் இருக்கா? காதல் 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 அழிவதில்லை, காதல் எல்லாம் காதல்னு பேர் வச்சு எல்லாமே இதை பேஸ் பண்ணி தான் இருக்கு. இதை பேஸ் பண்ணி தான் போயிட்டு இருக்கு படங்கள் எல்லாமே. எந்த விஷயமே புதுசா இல்லைங்க. இல்ல ப்ரோ, உண்மை சம்பவத்தை எடுக்கும் போது நம்ம சொல்ல முடியும். என்ன பொறுத்தவரை படம் ஒரு ஒன் டைம் வாட்சபிள் மூவி, நல்லா இருக்கு படம். கண்டிப்பா தியேட்டர்ல இருந்து எல்லாரும் பாருங்க. சமூகத்துக்கு தேவையான ஒரு படம். ஆனா இந்த படத்தை பார்த்துட்டு நானும் கத்தி எடுப்பேன் அப்படின்னா அது வந்துட்டு விவரமா கண்டிப்பா முடியும். பிகாஸ் லா இஸ் எவ்ரிஒன் டு ஈக்குவல். சமூகத்துல நம்ம அதான் சொல்ல வரோம். சமூகத்துக்கு என்ன தேவையோ அது கரெக்டா புரிய வச்சிருக்காங்க. அது வந்து அகிம்சை வழியாவும் சொல்லலாம், சுபாஷ் வழியாவும் சொல்லலாம். இவங்க சுபாஷ் வழியில சொல்லிருக்காங்க, அவ்வளவுதான். பாட்டு லவ் பாட்டு நல்லா இருக்கு. இப்போ உதயநிதி சார் ஒரு படம் பண்ணாரு, என்ன படம் அது? செல்வராஜ் சார், மாரி செல்வராஜ், மாமன்னன். அதுல 7 பாட்டு இருக்கு, தேவையே இல்லாத ஒரு பாட்டு. அதெல்லாம் வந்து கதையை வந்து லேக் பெருசா வைக்கணுமே வச்சிருக்காங்க. அது மாதிரிதான் இதுவுமே வைக்கணுமே வச்சிருக்காங்க. பாட்டால் லேக் ஆகுது. அந்த பாட்டை கதை ஃபர்ஸ்ட் ஆஃப் நல்லா இருந்துச்சு, ஃபர்ஸ்ட் ஆஃப் அருமையா இருந்துச்சு, சொல்ல வேண்டிய கருத்து இருந்துச்சு. ஆர்கே சுரேஷ் ஏன் கெஸ்ட் ரோல்ல போட்டீங்க? அவரே மெயினா போட்டு நடத்திருக்கலாமே. கேமியோ பண்றாரு, அப்ப போறாரு. அவர் வரும்போது மட்டும் கூஸ்பம்ஸா இருக்கு. அதுக்கு பாட்டு நல்லா இருக்கு, மியூசிக் நல்லா இருக்கு. ஒரு 10க்கு ஒரு 9 கொடுக்கலாம். நல்ல படம். ஒன்னா அதான் ஒரு 10 பாட்டு இருக்கு, அதனாலதான் அது ஒரு 5 பாட்டு வச்சிருந்தாங்க. ஆனா பாட்டு நல்லா இருக்கு, அருமையான. தேங்க்யூ, நன்றி.